வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் Deuteronomy chapter 28 and from verse 8 to 10. யாராவது ஒரு எனக்காக வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே. ஹல்லேலூயா. அடுத்து சிஸ்டர். ஆமென். A louder amen. The Lord shall command the blessings upon thee in thy storehouses, and all that thou settest thine hand unto, and he shall bless thee in the land which the Lord thy God has given thee. The Lord shall establish you the holy people, and he hath sworn unto thee, if thou shalt keep my command, thy God, and walk in his ways. Louder amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உன் களஞ்சியங்களை எல்லாம் நீ கையிடும் வேலையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். As I said, this is a year of excellence. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த ஆண்டு தேவன் நம்மை சிறந்திருக்க சிறப்பான ஒரு ஆண்டாய்தான் மாற்ற வேண்டும் என்பதில் தேவன் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஆமென். How many of you know God is always concerned about his promises? Amen. தேவன் எப்பொழுதுமே அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களில் he is very concerned and he is very serious about it. Amen. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்களும் நானும் கன்சர்ன்டா இருக்கிறோமோ இல்லையோ, but every moment he is very concerned and he is very fast to fulfill the promises. But what is the reality picture that has been given to us? ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பிக்சர் என்ன அப்படின்னா, தேவன் செயல்படுகிறாரா, தேவன் அதை செய்கிறாரா, தேவன் அதை பண்ணிடுவாரா, இல்ல வாக்குத்தத்தம் வந்திருக்கு but I'm still waiting, the promises have come but I'm still waiting, something is stopping my promises இப்படின்னு சொல்லி sometimes we go through lot of issues and struggles. Yes or no? நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கிறேன். ப்ராமிசஸ்லாம் வந்திருக்கு, ஆனால் அந்த ப்ராமிசஸை அடைவதற்கான ஒரு சில காரியம் நம்மளுக்கு தடையாவே இருக்கிறத யோசிக்கும் போது, the Lord spoke with me last night and the Lord said, you have to believe one thing. உனக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ்க்கு நான் ரொம்ப சீரியஸ் ஆகவும் அதை கொடுத்து நான் கன்சர்ன்டுவா இருக்கிறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன்னும் பொழுது how you are so serious about it. Only few people will be very serious about the promises. இந்த உலகத்துல அப்படியே கவுண்ட் பண்ண எண்ணிடலாம். என்ன எண்ணிடலாம்னா, வாக்கு பண்ணா உண்மையை செய்யறவங்க ரொம்ப கம்மி. கரெக்டா? எல்லாரும் வாக்கு கொடுத்துருவாங்க, ஆனா செய்யறவங்க சிலராய் தான் இருக்கிறார்கள். So the Lord said, when a man has a quality of fulfilling the promises, what about me? ஆமென். சரி, எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஆவியில ஒரு விஷயத்தை நம்ம நம்பி ஆகணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல அவர் சீரியஸ் ஆகவும் அவர் கன்சர்ன்டுமாய் இருக்கிறார். அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுற வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்ப இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு? எக்ஸலன்ஸ், சிறந்திருக்கிற ஒரு ஆண்டு, சிறப்பாய் மாறுகிற ஒரு ஆண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். யாக்கோபை போல நிறைய பேர் நீங்க மாறியே ஆகணும். யாக்கோபு சொன்னாரா, நீங்க நான் ஆசீர்வதிக்க வரைக்கும் until you bless me I will not leave you because I need the promise what you have given to me. Amen. Sometimes when you get more spiritual in supernatural things, நம்ம சர்ச்சில் அடிக்கடி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சூப்பர் நேச்சுரலான ஒரு ரெலம் நமக்கு ஓப்பன் ஆகணும்னா, sometimes you need to carry an attitude of like, Lord, I will not leave you until you have done what you have promised to me. ஆமென். நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உம்மை விட போவதில்லை. அதான் இந்த வருஷம் அந்த நியூ இயர் சர்வீஸ்ல சொன்னேன், இந்த வருஷம் அநேக பேர் தேவனை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவர் நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர்? எல்லா வருஷம் தான் கேட்போம், வாட் யூ கோயிங் டு டு ஃபார் மீ? நீர் என்ன செய்ய போகிறீர்? என்ன நடக்க போகிறது? எப்படி நடக்க போகிறது? அதுதான் சொன்னேன். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஆண்டவரே
நான் உமக்காக ஒரு விஷயத்தை செய்ய போறேன். என்ன அப்படின்னா, உம்மை சுமக்கிற உடன்படிக்கையின் பெட்டியாக நான் மாற போகிறேன். I'm going to be the ark of the covenant, carrying the presence of God. How many of you know which is the happiest thing that you can do for God? யாராவது ஆண்டவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, அது எப்படி அவருக்கு போய் அவருக்கு எல்லாமே தெரியுமே. ஆனால் உண்மையிலே ஒரு சர்ப்ரைஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, when you say this word, Lord, I want to carry you, நான் உம்மை சுமக்க விரும்புகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்னை தூக்கி சுமங்கன்னு சொல்ற பிள்ளை திடீர்னு அப்பாவை பார்த்து, அப்பா உங்களை நான் தூக்கி சுமக்கணும்னு நினைக்கிறேன் போது, அந்த அப்பாவுக்கு அந்த பிள்ளையால தூக்கி சுமக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அப்பா சந்தோஷப்படுற ஒரு குவாலிட்டி என்னன்னா, என்ன நீ தூக்கி சுமக்கணும்னு நினைச்ச பாரு, ஐ எம் பிளெஸ்ஸிங் யூ. லவுடர் ஆமென். இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க எனக்கு கோடிக்கணக்காக செய்யணுன்றதுலாம் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஒரு 3 விஷயம் எதிர்பார்ப்பீங்க. ஒன்று கனம், அதான் மெயின். ஹானர். செகண்ட், அட்லீஸ்ட் அ கன்சர்ன். You don't have to give 1 lakh rupees to me, but at least a concern. Third, எப்பொழுதுமே நீ கூட இருந்தால் நல்லா இருக்கும், in all time, right? But there is no very big experience. நீ என்ன பண்ணி தான் அவன் அப்படிலாம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கோடிக்கணக்கான லட்சம் கோடிகளை கேட்கிறவங்களை என்ன தூக்கி சுமங்க ஆண்டவரேன்னு கேட்கிற ஒரு காலகட்டத்தில் அவரை நம்ம தூக்கி அவருக்கு நம்ம எந்த ஹெல்ப் செய்ய முடியாது. ஆனால் அவரை பார்த்து, ஆண்டவரே இந்த ஆண்டு உம்மை நான் தூக்கி சுமக்க விரும்புகிறேன். This year I want to be an ark of covenant. Why? Because it's a year of excellence for me. If this church has to excel in a supernatural way, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நான் ஒரு சிறக்கத்தக்க ஆண்டுக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டு ஒரு கிளியர் டிசிஷனுக்குள்ளே சபை வர வேண்டும். நான் கர்த்தரை சுமக்கிற உடன்படிக்கையின் பெட்டியாக மாற வேண்டும். Actually you should be very serious. ஆமென். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நான் சொல்கிற ஒரு வேர்டு, கேரிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த உலகம் உங்களை விடாது. ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க விட மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் இருக்க விட மாட்டாங்க. Whenever you want to carry the presence of God, the enemy will try to irritate your life. He never likes when you become an ark of covenant. நீங்கள் உடன்படிக்கையின் பெட்டியாய் மாறுவதில் யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஏன்? சிறந்துருவீங்க. So that's why I said in New Year, it's a year where I will carry the presence of God. ஆமென் சொல்லுவோமா? Louder amen. Hallelujah. Nalla gavaninga, as I said, when you carry, so what is the next step of an excellence? Adutha இந்த சிறக்கத்தக்கதுக்கு நான் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன? The word says like this, declaration of the word of God. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த women's meeting வந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆன்டி பெக்கி வந்து டிக்ளரேஷன் சொல்லி ஒன்று வாசிச்சாங்க. டிக்ளரேஷன், இதெல்லாம் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், prayer points அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு blessings எல்லாம் சொல்லிட்டு she started to declare. How many of you know your excellence begins from your declaration of the word of God? ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். This declaration is not a joke. Declaration என்பது அறிக்கை இடுதல். என்ன டிக்ளேர் பண்றீங்க? ஸ்கூல்ல லீவ் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ல பார்த்துக்கிட்டே இருப்போம். பொங்கலுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்களா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி declaration brings the excellence in our life. Louder amen. என்னைக்கு சபை இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் கர்த்தர் சொன்னார், இதைத்தான் அறிக்கை இட்டார், நான் இதைத்தான் வாழ போகிறேன், இப்படித்தான் வாழ போகிறேன், இதைத்தான் நான் பின்பற்ற, என்றைக்கு டிக்ளரேஷனுக்குள்ள சபை வருதோ அன்றைக்கு அசாத்தியமான காரியங்கள் தேவன் துவங்க செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நீங்கள் எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்க தெரியல. இந்த 28 சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும் இந்த ஆண்டு முழுவதும். ஆண்டவரே, உபாகம் 28 1 to 10 வரைக்குமே வாசிச்சிருங்களேன். 10க்கு மேலே போனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதாவது பரேடு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி? பெல்ட்டை கைட்டி பரேடு எடுக்கிற மாதிரி 10வது வசனத்துக்கு கீழே போனீங்கன்னா மவனை நீ செய்யலைன்னா அவ்வளோதான்டான்ற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் பாஸ்டர் 10 வரைக்கும் தான் வச்சிருக்காரு, 10க்கு கீழே போனா பயந்துருவீங்க, ரைட்? ஆனா நீங்க அதை ஆண்டவர் கடிந்து கொள்வதை பார்க்கிறீங்க. ஆனா ஏன் கடிந்து கொள்ளுகிறார் என்பதை முதல் வசனத்திலே சொல்லிட்டார். 10வதுலயும் திருப்பியும் எம்பசைஸ் பண்றார். ஆமென் சொல்லுவோமா?
The first thing I want to tell today, the excellence begins from the declaration of the word of God. You know, when the New Year service was finished here, after I was praying for everyone, I sat down here till 4 o'clock. I called for all the people. யாரெல்லாம் லைக் சில வெளிநாடுகள்லேருந்து நம்மகிட்ட பேசுகிறவங்க இருக்கிறாங்க, வெளி பட்டணத்துலேருந்து பேசுகிறவங்க இருக்கிறாங்க, ஒரு 5-6 பேர் 7 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து அன்றைக்கே ஃபோன் பண்ணி அந்த 1ஆம் தேதிக்கான வார்த்தையை டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யூ நோ வை? டிக்ளரேஷன் ஹேஸ் பவர். அதனால தான் உங்களுக்கு சொன்ன 1ஆம் தேதி உங்களுக்கு மேலே டிக்ளேர் பண்ண போகிறேன். நிறைய டைம் நான் சொல்லுவேன், ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ, ஐ வாண்ட் டு ரிலீஸ். இட்ஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் டிக்ளரேஷன். நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு வரைக்கும் காலையில் ஜெபிக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே இந்த உபாகமம் 28 என் மீதும் என் சபை மீதும் நான் டிக்ளேர் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி பிசாசு நிறைய காரியத்தை நமக்கு டிக்ளேர் பண்ண வச்சிருக்கான். Enemy has declared many words against your family, against your life. When God says that you're going to multiply, this fellow would have declared something other in our life. நம்முடைய வாழ்க்கையில வேற ஏதாவது டிக்ளேர் பண்ணிருப்பான். இந்த வருஷம் இவங்க பெருக கூடாது, இந்த வருஷம் நடக்க கூடாது, இந்த வருஷம் வியாதி. The declaration of enemy is more stronger there. That's why the Lord says, when you carry the presence of God, நீங்கள் உடன்படிக்கையின் பெட்டியாய் மாறி தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது அந்த அறிக்கையினை உங்கள் வாழ்க்கையாய் மாறுகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டிக்ளரேஷன். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணுறீங்க டெய்லி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தனிமையாக இருக்கனால ஏன் தான் இப்படி நடக்குதோ, சே நம்ம வாழ்க்கை இப்படி தான் சொல்லி சம்டைம்ஸ் வி கன்ஃபஸ் ராங் திங்ஸ். நன்மையை சொல்கிறேன், ஃபெய்த்தில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறோன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். When you walk in faith, when you walk with the Lord, you need to be very careful what you declare, what your tongue is declaring. Hallelujah. Don't speak the negative things from your tongue. Amen. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ பேசாதீங்க. கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தர் சாத்தியமாக்கி முடிப்பார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். டிக்ளரேஷன் கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் ஸ்டோரி. ஆமென். எப்படியா? அறிக்கையிடுதல் உங்கள் முழு வாழ்க்கையையே மாற்றக்கூடும். ஒரு ஆமென். என்னையா சொல்றீங்க? ஆமா, உண்மைதான். டெய்லி காலைல எழுந்து முதல் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே இந்த ஆண்டுக்கு என் சபை கொடுத்த வாக்குத்தத்தம் இதை என் வாழ்க்கையின் பிள்ளைகள் மீது ஐ டிக்ளேர். இதன்படிதான் என் வாழ்க்கை நடக்க வேண்டும், இதன்படிதான் நான் போக வேண்டும், இதன்படிதான் என் பாதைகள் இருக்க வேண்டும். Because of these promises, my work, my family, my pathways, everything should be under the declaration of the word of God. When you declare, உங்க வழி அப்படி மாறும். ஆமென். வரலையே? நீங்க எதை அறிக்கையிடுறீங்களோ அது உங்க வாழ்க்கையாய் மாறும். நீங்க எதை அறிக்கையிடுறீங்களோ அது மெடிசனாய் மாறும். நீங்க எதை அறிக்கையிடுறீங்களோ அது உங்களுக்கு பாதைகளை திறக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிறார்? See, it's a prophetic word for you. உங்க லைஃப் மாறணும்னா உங்க வாயில தான் இருக்குது. நிறைய சொல்றாங்களே, வாய் தான் நமக்கு கெடுதியே. பைபிளும் சொல்லுது, நாக்கு இருக்கே பொல்லாத நாக்காது, அது சாதா நாக்கு. இந்த tongue is the biggest problem for the entire family அப்படின்வாங்க. அந்த மாதிரி so God has kept the power in your tongue. Amen. எத்தனை பேர் டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க தயவு செய்து. நீலன் ஜெபம் பண்றீங்க, 28 தான் என் வாழ்க்கை. Deuteronomy 28 is my life. 8, 9, 10 is my life. 1 to 10 verses my life. This 2024, this is what I'm going to live. This is how I'm going to live. இதன்படி தான் நான் வாழ்வேன். When you declare, there is a supernatural realm is open. Amen. Hallelujah. And what we are declaring, நீங்க கொஞ்சம் உங்களை செக் பண்ணுங்க. what we are declaring every day. இல்ல அதான் சொல்லுவோம், அனாயிண்டட் எப்பவுமே டக்குன்னு வேர்டை விட்டுறக்கூடாது. நீ நாசமா போயிடுவே, உன் வயிறு எரிஞ்சு போயிடும், உன் கால் கோணிக்கும், உன் மூக்கு மேலே தூக்கிக்கும் அப்படின்னு. you need to be very careful. See, உண்மையை சொல்றேன், ஒரு அபிஷேகப்பட்டவர்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். உண்மை. எலிஷா என்ன பண்றாரு, அவருடைய நிறைய தியானிச்சுட்டே வந்தோம் போன மாசம்லாம். அதில் ஒரு சப்ஜெக்ட் என்ன வருதுன்னா, எலிஷா வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிடுறானுங்க இந்த கொடி பசங்களாம். என்னன்னு சொல்றாங்க, டே சொட்டத்தால நீடுறானுங்க. அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. எலிஷா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. வாட் ஹேப்பன்ஸ், எலிஷா வாஸ் லைக் he was in a temper mode-னால டக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டார், இன்னைக்குள்ள எவனும் இருக்க மாட்டீங்கடா அப்படின்ட்டார். நடந்தது என்ன, அடுத்த சில நிமிடங்களில் காட்டிலிருந்து ஒரு கரடி வந்து பிள்ளைகளை பிச்சு போட்டுதான்.
எப்படி போட்டுதான்? கொத்து புரோட்டா மாதிரி பிள்ளைகளை பிச்சு போட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை கேட்கிறார். அதுக்கப்புறம் நீங்க நிறைய காத்து டீப்பரா ஆண்டவர் சில காத்து கேட்பார். How you used your power. நீங்க யோசிக்கலாம், ஏன் நடந்தது? பிள்ளைங்களாச்சே, குட்டி பிள்ளைங்க, ஆண்டவர் தடுத்துருக்கலாமே. அதான் சொன்ன, ஆண்டவருடைய ப்ராமிஸ்ல ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்றீங்கன்றத அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆமா, ஆமாவா இல்லையா? அந்த ஒரு டெம்பர் டைம் தான் அவர் சொன்ன வார்த்தை நடந்தது. ஆமென். See, this is what a power of declaration. நீங்க எதை அறிக்கையிடுறீங்களோ அது உங்க வாழ்க்கையாய் மாறும். இன்றைக்கு நீங்க சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த ஆண்டு நானும் என் பிள்ளைகளும் சிறந்திருப்போம். அதுதான் ஆண்டவரே என் வாழ்க்கை. நீங்க டிக்ளேர் பண்ணும்போது 3 விஷயம் நடக்கும். 1, அந்த டிக்ளரேஷன் உங்க பாதையாய் மாறும். 2, அந்த டிக்ளரேஷன் உங்களுக்கு வெளிச்சமாய் மாறும். 3வது, அந்த டிக்ளரேஷன் படி தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இப்போ ஒரு வருஷம், இந்த வருஷம் அவ்வளவுதான் பிரதர். நான் நேற்று சொன்னேன்ல, இந்த மீம்ஸ் பத்தி நேற்று சொன்னேன். 2024 ஆரம்பிக்கும் போதே மீம்ஸை போட்டுறானுங்க. இந்த வருஷம் எப்படி இருக்க போது, நாசமாக தான் போக போகிறோன்றத காமெடியாக போடுறாங்க. நம்ம நிறைய பேர் சிரிக்கிறோம். ஆனால் பிசாசு எப்படி பாருங்க, நிறைய ரூபத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா, கடந்த ஆண்டு பிறகு இந்த ஆண்டு நீ கேவலமாக தான் இருக்க போகிற. எல்லாம் சிரிக்கிறாங்க ஜாலியாக. நான் கூட அதை பார்த்து சிரித்தேன். டக்குன்னு யோசித்தேன், ஒரு ஆண்டை துவங்கும் பொழுதே இவன் போடுற மீம்ஸ் என்ன போடுறான்? போன வருஷம் ஒன்றும் நடக்கலை, அதுக்கு முந்தின வருஷம் ஒன்றும் நடக்கலை, இந்த வருஷமோ நடக்காது. இது ஒரு மாதிரி மீம்ஸ். அடுத்த ஒரு மீம்ஸ் பார்த்தேன், திருமணம் ஆகாமல் இருக்கட்டும், இது வரைக்குமே ஆகலை, இந்த வருஷம் உனக்கு ஆகாது. அதில் நான் கமெண்ட்ஸில் போய் வாசித்து பார்த்தேன். நிறைய பேர் எஸ் ட்ரூ ட்ரூ பெட்டர் வி வில் லிவ் லைக் திஸ் அப்படிலாம் போட்டிருக்கானுங்க. ஆனால் இது ஒரு பக்கம் ஃபன்னியாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்க்கணும். பிசாசு அநேக இருதயங்களில் விதைக்கிற ஒரு காரியம் என்ன? கடந்த ஆண்டும் வாழ்க்கை உருப்படலை, இந்த ஆண்டு நீ உருப்பட டிக்ளேர் பண்ணோன்னே அதுக்கு ஆமா ஆமேன்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் கமெண்ட் பண்ணுறான் உள்ள. They think it is very funny. நல்லா புரிஞ்சுக்கோங்க, sometimes things might be funny, but you need to analyze in spirit what is the declaration that's going on. Amen. பிசாசு மீம்ஸ் வழியா கூட வருவான். பிசாசு பல ரூபங்களில் வருவான். உங்க மனநிலைமையிலிருந்து இந்த டிக்ளரேஷன் கிடையாது, உலகம் போகிற ஒரு ரியாலிட்டி, வாட் த வேர்ல்ட் என்ன நம்புதோ அதை நீ செய்யணும் அப்படின்றது தான் பிசாசுடைய தாட். அதுக்கு தான் சொல்றேன், சபையானது you should declare what the word of God says. Amen. Declaration can change your story. எத்தனை பேர் உங்க கதை மாறணும் நம்புறீங்க? அப்படியே இந்த வருஷம் பாஸ்டர் என்னுடைய முழு ஸ்டோரி மாறணும் பாஸ்டர், கர்த்தர் மாற்றணும், என்னுடைய முழு ஹிஸ்டரியை தேவன் மாற்றணும். It begins from the declaration of your mouth. Hallelujah. அப்போ உங்க நாவு என்ன அறிக்கையிடுறது ரொம்ப முக்கியம். When you pray, what do you say? God listens. Hallelujah. நீங்க ஜெபிக்கும் போது என்ன பேசுறீங்க? What your tongue speaks, what your tongue believes, what your tongue is going to pronounce, everything God is listening, God is watching about it. Louder amen. Hallelujah. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ எத்தனை பேர் இந்த வசனம் திருப்பி வாசிக்கணும்? 28 அதை வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். 28 திருப்பி வாசிப்போம். இந்த டிக்ளரேஷன் மைண்டோட எல்லாம் வாசிங்க. கர்த்தர் ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது கை கொண்டு. ஆமென். நல்ல கொஞ்சம் கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே போதும். ஒரு ஆமென் சொல்லலாம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை கை கொண்டு வழியில் நடக்கும் போது இதெல்லாம் எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே வரார். இதெல்லாம் நீ செஞ்சா, லிசன் பண்ணா, நடந்தினா 10 வரைக்கும் கரெக்டாக நடந்துடும். நீ அவனை செய்யலைனா 10க்கு அப்புறம் 10க்கு கீழே வர எல்லா வசனமும் நடந்துடும். ஆமென். அந்த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு யாரும் அந்த 10க்கு கீழே போகவே மாட்டாங்க. Why? There's a lot of the anger of God is there. ஆனா ஏன் ஒரு கீழ் அதான் பாருங்க, எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. நீ நான் சொல்றதை கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடப்பேன்னு சொன்னா இதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன். So God is concerned about your obedience, and through the obedience what you declare. ஆமென் சொல்லுவோமா?
நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நிமித்தமாய் என்னத்தை நான் அறிக்கை செய்கிறேன் என்பதில் தேவன் மிக கவனமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த வருஷம் தயவு செய்து யாக்கோப மாதிரி கொஞ்சம் ரெஸ்லரா மாறிடுங்க. எப்படின்னா, ஆண்டவரே நான் இதைத்தான் டிக்ளேர் பண்றேன். ஆண்டவரே 28 Deuteronomy 28 will be my promise for 2024. என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தாலோ, எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வந்தாலோ, நீங்க அறிக்கை பண்ணுவது, என் களஞ்சியங்களை, என் கைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப எங்க துவங்குது? முதல்ல உடன்படிக்கையின் பெட்டியாய் மாறுகிறேன், அவரை சுமக்கிறேன். அவரை சுமப்பது நிமித்தமாய் என் வாயிலிருந்து புறப்படுகிற டிக்ளரேஷனை தேவன் கவனிக்கிறார். நான் டிப்ரெஷனை சுமந்தனா என்னம்மா வாயில வரும்? நிறைய பேர் சுமக்கிறோம்ல, டக்கு டக்குன்னு அழுத்துது, மன அழுத்தம் வருது. இல்லை நம்ம வாயில என்ன வரும்? என்ன வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை, போன வருஷம் தான் பார்த்தேன், இந்த வருஷமோ என்னதான் தெரியல, அந்த பிரியாணியே வரமாட்டேங்குது வீட்டுக்குள்ள. So அந்த சோர்வுல பேசுற, how many of you have this habit of when you walk, when you go in auto or do something, நீங்க பார்த்து தனியா பேசிட்டே இருப்பீங்க இல்ல? நான் அப்படியே என் பைக்கில் அந்நிய பாஷை பேசும்போது நிறைய பேர் பார்த்துனே போவேன், பைத்தியமா இருப்பானோன்னு பார்ப்பாங்க. அப்போதான் கான்ஃபிடன்ஸே வருவேன், ஏதோ நம்மளை பார்க்குறாங்க. இல்லை ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தனியாக பேசிட்டே போவோம், இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும், அப்படி பண்ணி யோசிச்சே போவோம். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், நான் எதை சுமக்கிறேனோ அதுதான் டிக்ளரேஷனாக மாறுது. ஆமென். நீங்கள் பாரத்தை சுமந்தீங்கன்னா உங்கள் வாயில என்ன வரும்? பாரமாக வரும். ஆனால் பாரத்தை உடைச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, what God said, he said that I will excel. So this is a year that I will excel in Jesus mighty name. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். So the obedience from God brings the declaration. அறிக்கையில கூட எப்படி பாஸ் செய்யுது? கீழ்ப்படியணும், கவனிக்கணும். You should listen, you should obey, and then the declaration begins. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Declaration can change your entire story. எத்தனை பேர் இந்த சேலஞ்சில் இறங்க விரும்புகிறீங்க? உங்களுக்கு ஒரு 10 மாதம் டைம், 12 மாதம் இல்லை, 10 மாதம் தான் டைம். 10 monthsக்குள்ளே உங்கள் நிறைய பேருடைய ஸ்டோரியை கத்தர் மாற்றணும், ரிப்போர்ட்ஸை மாற்றணும். நீங்கள் மற்றவங்களுக்கு சேலஞ்சபிளாக என்னைக்கு மாற போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. When we are going to be challengeable to the other people, when we are going to prove our God, நம்ம எப்போ சவாலாய் ஃபெய்த்லையும் ப்ரேயர்லையும் மாற போகிறோம்? இதுதான் இந்த காலகட்டங்கள். ஆமென். அதான் சொன்ன மினிஸ்டர், நீங்கள் எல்லாமே தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்களாய் தேவன் உங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ எப்படிப்பட்ட டிக்ளரேஷனுக்குள்ள போகணும்? யூ ஷுட் லிசன், யூ ஷுட் ஒபே, அண்ட் தென் யுவர் டிக்ளரேஷன் சேஞ்சஸ். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஹல்லேலூயா. ஒரு அழகான கட்டிடம், பங்களா கட்டணும் அப்படின்னா மேஸ்திரியோட சத்தத்தை ஒர்க்கர்ஸ் கேட்கணும், மேஸ்திரி என்ஜினியரோட சத்தத்தை கேட்கணும். ரைட்? there is an order. So when they follow the orders, it's a bungalow, right? If you don't follow the orders, what happens? படிக்கட்டு இப்படி இருக்கும், கோணலம் மானலமா இருக்கும். அந்த மாதிரி போயிருக்கிறீங்களா? நான் எதுக்கு போய்க்கிறேன் அந்த மாதிரி. படிக்கட்டு இப்படி வேணா யாரா இப்படி வச்சிருக்கிறீங்க? அதை நம்ம நுழைய முடியாத மாதிரியே கட்டியிருப்பாங்க. அதை தான் சொல்லுவாங்க, ப்ராப்பர் ஆள் கட்டுறதுக்கும் இம்ப்ராப்பர் ஆள் கட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இருக்கா இல்லையா? அதான் போயிருக்கீங்களா அந்த மாதிரி வீட்டுக்குள்ள? நான் நிறைய டைம் போயிருக்கிறேன். இல்லை எப்படி தான் கட்டுறாங்கன்னு தெரியாது. அங்கே வைக்க வேண்டிய போர் எடுத்துட்டு போய் இங்கே வச்சிருவானுங்க. மோட்டர் ரூமை கட்ட சொன்னால் பெரிய ஹாலை கட்டிடுவான், ஹாலை கட்டானா மோட்டர் ரூமை கட்டிடுவான். இப்படி பலவிதமான சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். இது ஏன் சொல்கிறேன்? See, you need to listen to the orders. Amen. You need to listen to the order. Sometimes listening to the order எப்படி எடுத்துப்பாங்கன்னா, நீ சொன்னதை கேட்க சொன்ன, ஆனால் சிந்திக்க மாட்டான். என்ன சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க. ஆமென். See, that's what I'm trying to say. When God says something, you need to listen, you need to obey, and then that brings the declaration in your life. Amen சொல்லுவோமா? ஆமென். Louder amen. Hallelujah. For example, நமக்கே சொல்கிறேன், அதை எடுத்துட்டு வேணா, அதையா இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வாங்க. அதை ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம் தெரியாது. So I'm trying to say, you need to listen. எங்க டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, listen. கிளாஸ்ல அடிக்கடி listen to what and yes I am listening. கரெக்டாக மாட்டிப்போம். ஏந்திரு, இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. நான் இந்த மாதிரி எவ்வளோ வாட்டி நான் மாட்டிக்க, சாக்கெல்லாம் பறப்பேன் என் மூஞ்சுக்கு நேரம். ஆனால் அங்கே மட்டும் உஷாராக இருக்கும். அந்த டஸ்ட் வரும்போது இப்படி விலகிடுவோம், வேகாது அப்படி போயிடும். இல்லை அதை ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லுவாங்க எங்கள் வீட்டில், டஸ்ட்டை தூக்கி வச்சா கரெக்டாக விலகிடுறான். பிகாஸ் ஐ லிசன், பிகாஸ் ஐ ஃபோக்கஸ். இல்லை? Amen.
ஸோ why I'm trying to say, ஒரு டிக்ளரேஷன் என்பது பாஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் போய் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் இயேசு நாமத்தில் வாழ போகிறேன், பிசாசு விட்ற மாட்டான். ஸ்பிரிட்லேருந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண உங்களை விட மாட்டான். என்ன சொல்லுவான், பழைய கதைலாம் ஓட்டுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படிலாம் நடந்தது. அந்த ஆள் அப்படி தான் வளருவான், ஏதாவது சொல்லிக்கிட்டு கிடப்பான், டிக்ளேர் அப்படின்னு. See, sometimes you need to listen to, that's why the word says, உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது, எல்லாத்தையும் நடக்கும்போது கைக்கொண்டு அப்படின்னு சொன்னா, அவர் உனக்கு பிராமிஸ் பண்ணபடியே உன்னை நிலைப்படுத்துவார், உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஆமென். இட்ஸ் நாட் a joke. யாக்கோபு பெரிய திரள் கூட்டமாய் மாறினார் என்று அசால்ட்டா வாயில சொல்லிடுறோம், அதுக்கு அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. தானியேலை கர்த்தர் சிங்க கேபிலிருந்து தூக்கிட்டாராம், உங்களையும் தூக்கிடுவார். சும்மா தூக்கிடுவாரா? தூக்குவார். But if you want supernatural to happen, அசத்தியம் நடக்க வேண்டும் என்று சொன்னா, I need to listen to God. ஃபர்ஸ்ட் நம்மளால நிம்மதியா ஜெபம் பண்ண முடியுதா? லிசன் பண்றதுக்கு அவர் என்ன பேசுறார், அவர் தெளிவா என்ன சொல்ல வரார், ஓகே இதை தான் நம்ம கிட்ட அவர் கன்வே பண்ண வரார். How many of you know sometimes the way of conveying things brings problem. நான் இப்படி சொல்லுங்க, நான் அப்படி சொன்னேன், அது போய் இப்படி ரீச் ஆயிருச்சு இல்ல. அப்புறம் what God tries to convey you, this mortal body has to listen to what God says. From there your declaration starts. ஒரு ஆமென். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் அறிக்கையிட போறீங்க? கர்த்தர் ரிப்போர்ட்ஸை மாற்ற போகிறார். நீங்க எப்படி இருக்க போறீங்க? உங்க களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். நீங்க கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். அப்புறம் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்த போடுங்க. அவர் ஆணையிட்டபடி what God promised you, he will establish you. louder amen வரலாமா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. அதுதான் நடக்க போகுது. சொல்லுங்க, what you declare becomes your story. Amen. Hallelujah. எத்தனை பேர் உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஸ்டோரி போடுறீங்க, your story அப்படின்னு வரும். எதுக்காக? அன்னைக்கு என்ன மூமெண்ட்ஸோ you can share it to others, right? So the same way the Lord is asking, if you want your story to be supernatural, your declaration matters for God. Amen. Hallelujah. அதான் போய் சொல்லுவோம், வந்த மாதிரியே மூஞ்ச வச்சுக்கணும், நடந்த மாதிரியே இருக்கணும். கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் உயிர்ப்பிப்பார், கர்த்தர் நடத்துவார், இதுதான் வாயில வரணும். 2024 உங்க வாயில வேற எதுவும் வரக்கூடாது. எது வரக்கூடாது? நடக்குமா பாஸ்டர், வந்துருமா, நல்ல கவலையில் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட 15 நிமிஷம் ட்ராக்ல வந்துருங்க. ஆமேன். வரலையே, நல்ல விஷயம் சொன்னா ஆமேன்னு சொல்லிடணும். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் எப்படி நடக்கணும் தான் உங்களுக்கு சொல்றேன். அசாத்தியம் உங்கள் வாழ்க்கை நடக்க வேண்டும் சொன்னா, you need to listen, you need to obey. Then what happens? You declare the right words. நான் இந்த வருஷம் எக்ஸல் ஆவேன், இந்த வருஷம் கர்த்தர் என்னை சிறக்க செய்வார், சிறப்பாக மாற்றுவார், இதுதான் உங்க வாயின் வார்த்தையாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும். ஒருவேளை பாச நான் சொல்லும் போதே பிரச்சனை 6 மாதிரி ஓடுது, அந்த 6லையும் சொல்லுங்க, நான் தேவன் என்னை சிறக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு வந்த பிரச்சனைகள் அநேகம். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? Rivers might come, fire might come, but declare the word of God. இதான் என் வாழ்க்கை ஆண்டவரே, இப்படித்தான் வாழ்வேன், நான் டெய்லி இப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன், இப்படித்தான் நான் வாழ்வேன் ஆண்டவரே. கிங்குனா கிங் மாதிரி தான் வாழணும். ஆனா கிங்குன்னு சொல்லும் போதே இங்க டிங்குன்னு நிறைய பிரச்சனை வருது கீழே. அது மாதிரி யோசிக்க கூட பேச சொல்ல மாட்டான். How many of you know, இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, we don't live because of money. உலக ஸ்டேட்மெண்ட் வேற, காசு இருந்தால் பிழைப்பீங்க, அது உலக ஸ்டேட்மெண்ட். ஆனா கொஞ்சம் கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் புரியணும். பணத்தினால நான் வாழல, அவரால் தான் நான் வாழ்றேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பணத்தினால நீங்க இல்ல, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சபையில் உள்ளவங்க நல்லா புரிஞ்சு, பிகாஸ் ஆஃப் மணி யூ ஆர் நாட் ஹியர். உங்களுக்காக தான் தேவன் மணியை படைக்கிறார். ஹலோ, ஆமென். வரல பாத்தீங்களா? அதை ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கியா? நாங்கள் தான் மாதம் 5000 10,000 கட்டுறோம். இல்லை, அந்த ஃபினான்ஸ் உடையணும்னா இதான் அதுக்கு ரூட்டு. எனக்கு கற்றுக் கொடுத்தார். பணத்தினால நீ வாழல, உனக்காக தான் பணம் உருவாச்சு. ஆமென். ஆனால் இன்னைக்கு எப்படி ஃபார்முலா மாறி போச்சுன்னா, உலகமே பணத்துக்காக வாழ்கிற மாதிரி, பணம் எல்லாம் வாழ்க்கையில் உண்மை ஒரு பக்கம். ஆனால் தேவ பிள்ளைகள், நான் சொல்கிறேன், பணம் இல்லைனா கூட கிருபை எல்லாத்தையும் செய்து முடிக்கும், அந்த பணத்தை கொண்டு வரும். ஆமென்.
உங்க லைஃப்ல ஒரு பெரிய மணி ஃப்ளோ வரணுமா? சில பேர் கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்குறீங்க. மணி கிணி வேணான்னா எனக்கு கொடுத்துட்டு போங்க. சபை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. If you don't see, that's what I'm saying. ஏன் சபை செழிப்பாக இருக்கணும்னா அப்போ தான் உலகத்தை அவங்கள பார்த்து கேட்பாங்க, இவங்க கடவுள் யாருங்க? see, நம்முடைய இந்து சகோதரர்கள் வைத்துக் கொள்ளுங்களேன், அவங்க போய் திருப்பதியில் விதைக்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. 1% கூட நம்ம ஒன்றும் கிடையாதுன்ற நான். They give 10 kgs of gold, 2 kgs of gold for their God. Right? ஆனால் நம்ம நல்லா வாழ்கிறோன்னு சொல்கிறதுக்கே பயப்படுறோம். அது சொன்னால் எங்கள் உலகம் ஏற்றுக்கும். ஏன்னா இயேசு வறுமையின் கடவுள் என்பதை இன்னும் பல பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏயா வறுமையின் கடவுள்? அவர் கந்த துணியில் பிறந்தார். ஆனால் பாவி உனக்காக அந்த கோலத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி தானே பைபிளில் போட்டிருக்கு. நம் பாவங்களுக்காக நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அவர் அந்த கோலத்தை ஏற்றுக்கொண்டாராம். அப்ப ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறார்? He is the richest person. தேவ குமாரன். Amen. So if you want the money flow in your life, you need to believe, I don't live by money, I live by God, and for me money has been created. ஒரு ஆமென் வரலாமா? நல்ல ஆமென் சொல்றவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. That's why I say always, we don't live for money. பணம் எப்படி வேணா நமக்கு வந்துரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Hallelujah. See, that's what they see. This is the formula. Year of excellence ku the power of declaration, and the declaration brings, அந்த அறிக்கை செய்ய 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 கீழ்ப்படிகிறோம். டிசிப்ளின், ஒபீடியன்ஸ், இது ரெண்டு ஃபார்மட் உள்ள போகும்போது தான் வாயில வார்த்தை ஒழுங்கா வரும். ஹல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, பிள்ளைங்க மாறுவாங்களாம். எப்படி மாறுவாங்களாம்? கைண்டா அப்படியே பிள்ளைங்க வச்சா அந்த பிள்ளை கைண்டா இருக்கும். அதை எடுத்து போய் ரகடு குரூப்ல சேர்த்து விட்டீங்கன்னா தன்னை பெரிய ரவுடினே நினச்சி. இப்போ சின்ன வாண்டு பசங்களாம் பண்ண தன்னை ஒரு 15 வயசுக்கு அவன் பேர் ரவுடி பண்ண, நாங்களாம் அப்படி பண்ணியிருந்தோம். அவர் பெரிய ஏதோ பெரிய சாதிச்சு என்னமோ பெரிய பாஷாபாய் மாதிரி ஒரு சீன் உள்ள இல்லை. நான் இப்போ சிரிக்கிறேன், அதெல்லாம் யோசிச்சு சிரிக்கிறேன். எப்படி எல்லாம் நம்ம நினச்சிருக்கிறோம் நம்மளை. ஒன்றுமே கிடையாது. அவன் பஸ்ஸில் அப்படி தொங்கின்னு போனால் அவன் என்ன நினைக்கிறான்னா பெரிய பாஷான்னு நினைப்பு மனசில். நம்ம அப்படி எல்லாம் அவன் தன்னை அதுவாக மாற்றிக்கிறானா, தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிறான். அவன் பெரிய பிக் ரவுடி. ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தேன், ஏன்டா அப்படி பண்ணுற? இல்லை ஸ்கூலில் எழுத்து கேட்டேன்ல, அதெல்லாம் நான் பெரிய ரவுடி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சரிடா அப்போ காலேஜ் போயிட்டு இப்போ ஏன்டா பண்ணுறேன்? இல்லை காலேஜில் போயிட்டு வந்தேன், அங்கே போய் கெத்து. ஆனால் இப்படி தான் நான் கெத்து. நீங்கள் ஒரு நாள் நீயே நான் ஷோ கூட நான் பார்த்தேன், அதில் ஒரு டிபேட் போகுது. டிபேட்டில் ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ், ஒரு பக்கம் அவங்க சொல்கிறான், ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க சார்? அந்த மாதிரி கேங்கர் தான் சார் கெத்து, என்ன நான் அதுவாகவே மாற்றிக்கினேன் சார்ன்றான். ஆனால் அவன் அப்படி கிடையாதான். ஸோ ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் எப்படி யாரோட அசோசியேட் பண்ணுறோமோ, நம்ம அப்படி இல்லைனா கூட நம்ம சொந்தமாக டிக்ளேர் பண்ணிக்கிறோம், நான் அதுவாக மாறுறேன். ஆமென். அதான் சொல்கிறேன். அதான் ஆண்டவர் சொன்னார், பணமயக்கம் எப்படியா? எல்லா சொல்லுங்க, எல்லா வித சொல்லுங்க, எவ்ரிதிங். The love of the money is the biggest problem for us. அதான் பணத்தை நேசிக்காதீங்கன்னா ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவரை நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்க மாட்டோம். ஆமீன் வரலையே? எத்தனை பேருக்கு ஒரு நல்ல மணி ஃப்ளோ வேணும்? நான் இப்பயும் சொல்லு, இட்ஸ் நாட் அ பேட் வேர்ட். நம்மளை தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல. நினைக்கிறவங்களுக்கு காசு வேணாமான்னு எனக்கு தெரியல. நான் காசை மெயினாக வச்சு பேசல. காசுக்காக நம்ம கிடையாதுன்ற. We are not here for money. I'm not here for 1,000 rupees. I'm not here for 1 lakh. I'm here for God. And for me God created the money. ஆனால் எப்படி ஆயிடுச்சு, இந்த பணம் அழுத்த பணம் போட்டு நெருக்க இந்த பணத்திற்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்க ஒரு வாழ்க்கை, ஒரு கையில சங்கிலி போடுறது போல ஆண்டவரை பார்க்க முடியும். இந்த பணம் என்ன திருப்பிக்கிட்டே இருக்கு. ஆமென். அதை உடைக்கிறார் 2024. இந்த வருஷம் கடவுள் உடைக்கணும் உங்க லைஃப்ல. பணம் உங்களுக்கு ஒரு மேட்டரா இருக்கக்கூடாது. How many of you are seeing this word of God? It's a prophecy for you. நான் கடவுளுக்காய் தான் இருக்கிறேன் டிக்ளரேஷன் வந்த பிறகு உங்கள் லைஃப் மாறிடும். நீங்கள் அப்போ பாருங்க, மணி உங்களை தேடி வரும். ஏன்னா எப்படின்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. நான் கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு என் ஜெபம், ஆண்டவர் ஒரு நாளும் பணம் என் மோட்டிவாக மாறிடக்கூடாது. Money should not be my motive. Because of money I don't live, I live because of grace. எத்தனை நம்புறீங்க? நான் கிருபையால் நம்ம வாழுகிறோம். அதெல்லாம் பாடுறீங்க, கிருபை கிருபைன்னு பாடுறோம், பார்த்துருக்கீங்களா?
கிருபை நிமித்தமாய் தான் நீங்களும் நான் வாழுகிறோம். Not by your monthly earnings. It is just a secondary or tertiary thing. கொஞ்சம் நீங்க என்னதான் earn பண்ணுங்க, கிருபை எல்லாம் வாழ்க்கை என்ன ஆகும்? தேவன் இல்லை, அடுத்த நிமிஷம் நீங்க உயிரோட இருப்பீங்களா? நான் லட்சத்தை சம்பாதிக்கலாம், கடவுள் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கையா இருக்கு போகுது? பாருங்க, நம்முடைய மோட்டிவ் என்ன? Because of God I live. ஆமென். பணத்தினால நான் வாழல, எனக்காக தான் பணம். ஆமென். எத்தனை இந்த ஃபார்முலா புரியுது? Amen. So I pray and I declare this year, you will not be controlled by money. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க பணத்தை குறித்து ரொம்ப உங்களை நெருக்காம, உங்களுக்கே தெரியாம கர்த்தர் உங்க தேவைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பார். எப்படின்னு கேட்காதீங்க, அது அப்படித்தான். ஹல்லேலூயா. லவுடர் ஆமென். எத்தனை பேர் தேவன் பேசுகிறார்? அதான் சொல்றேன். Blessings comes because of declarations. Money comes because of declaration. All the values come because of declaration. நான் எப்பவுமே என் எம்டி பஸ்ஸை பார்த்து அப்படி தான் டிக்ளேர் பண்ணுவேன். ஏசு நாமத்தில் நீங்கள் பண்ண, நான் பண்ணுறதை சொல்கிறேன். ஆண்டவரே இந்த மணி பஸ்ஸை பார்த்துக்கோங்க ஏசப்பா, இதை நீங்கள் தான் நிரப்பணும். அவ்வளோதான், டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதத்தை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் do you have a foreign fund? No fund. ஜெபம் பண்ணுங்க வரட்டும். ஆமென். No funds. Fund is from heaven. Hallelujah. It's because I depend God. தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் யாரை வேணா தட்டி எழுப்பி, நேற்று சொன்ன அந்த சாட்சியை நம்பரை சொல்லி அனுப்பி விட்டு தான் அவன ஒரு வழி கிடையாது உனக்கு. ஆமீன். வரலையே. ஜெபிக்கிற அந்த ஆண்டதுக்கு தேவன் உங்களை தட்டி எழுப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியம், தேவனுக்காய் நம்ம செய்யும்போது தேவன் நம் நிலங்களை ஆசீர்வதிப்பார், பண்படுத்துவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். And finally, second thing is here, when you work passionately towards the promises. ஆமென். நீங்க கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக பேஷனட்டா, டெடிகேட்டடா அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் உங்களால செய்ய முடிஞ்சா இந்த ஆண்டு உங்களுடைய ஆண்டாய் மாறும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? 6 packs வேணும்னா சின்சியரா ஒர்க் பண்ணணும். If you want to be in diet, you should be in diet, right? Only Saturday and Sundays is a cheating day அப்படின்னுவாங்க இல்லை? நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லா வீட்டுக்கு வந்தால் டெய்லி சீட்டிங் டே ஆகிடுது எனக்கு, ரைட்? So why am I, see, when you are passionately working for the promises of God, உண்மையா சொல்றேன், God is very passionate for you. நீங்க அந்த வாக்குத்தத்தத்துக்கு பயங்கரமா வர்க் பண்ணி பாருங்களேன், பயங்கரமா ஜெபிச்சு பாருங்க, டிக்ளேர் பண்ணி பாருங்க, அதுக்காக காத்திருந்து பாருங்க. இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ உபத்திரம், இதை தாண்டி சிஸ்டர் நித்யாவோட டிக்ளேர் பண்றாங்க, அருமையான மார்கரெட் சிஸ்டர் டிக்ளேர் பண்றாங்க, பிருந்தா சிஸ்டர் டிக்ளேர் பண்றாங்க. என்னடா இவ்வளோ சூழ்நிலை ஆனாலும் சின்சியரா ஒர்க் பண்றாங்க. There God releases supernatural in your life. Sometimes churches fails to work on the promises. நம்ம நினைக்கிற ஆண்டவர் வாக்கு கொடுத்தா செஞ்சிருவார். Am I working for that? ஆமென். வேலையில் எப்படி ஒர்க் பண்ணா பே, நோ ஒர்க் நோ, 10 நிமிஷம் லேட்டாக போனால் 500 less, right? So the same thing here. If God gives you a work, if God gives you a promise, better you will work on that promises. ஏதோ 1ஆம் தேதி கார்டை வாங்கி வீட்டு மாட்டிடக்கூடாது. ஆமென். மாட்டுறது உள்ள இங்கே மாட்டணும். அந்த வாக்குத்தத்தை ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு விடக்கூடாது. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், ஐயா முடிஞ்சா 20 நாள் கதவை சாத்தி டெய்லி டிக்ளேர் பண்ணி பண்ணிட்டே இருங்க. திடீர்னு ஒரு மண்டலம் திறந்துருவார். ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமென். எனக்காக இல்லை, சபைக்காக, என் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாள் ஒன்று வர வேண்டும் இந்த சபையில். இந்த வார்த்தையை நம்புற சர்ச்சில் நீங்க குறையவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். என்கிட்ட நீங்க சொல்லணும், இப்போ புரியுது ஐயா, பணத்தினால் நான் வாழல, தேவ கிருபையால் நான் வாழுகிறேன். ஆமென். உங்க வீட்டை திறந்த ஆசீர்வாதமா இருக்கணும், களஞ்சியங்களை திறந்த ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்க வீடு கிச்சன் நிரம்பி இருக்கணும். அரிசி, பருப்பு, புளி, மிளகாய், எண்ணெய் குறையவே மாட்டேங்குது பாஸ். டெய்லி எண்ணெய் இருக்கு. எண்ணெய் விற்கிற ரேட்டுக்கு உங்க வீட்டில் பாருங்க, எண்ணெய்லாம் ஒரு மேட்டராகவே உங்களுக்கு இருக்கு. ஆமென். அடுத்தது பீரோவை திறந்தா புடவையே இல்லை பாஸ், ஃபுல் புடவை. சந்தோஷமா இருக்கு சொல்றது. அதுக்கு சொல்லும் போது ட்ரெஸ்ஸஸாக இருக்கு, பிளஸ்ஸிங்காக இருக்கு. மாத கடைசியில் அந்த உள்ளார இருக்கிற ஒரு அறையில் போய் தேடுவேன், ஒன்றும் 10 ரூபா கூட மாட்டாது. ஆனால்
இப்போ அப்படி இல்லை, நிரம்பி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? Because you work passionately on the promises what God said. பவுல் ஆண்டவர் சொன்னாராம், அனனியா ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஊழியம் துவங்குது. சும்மா உட்காரல, he started to work. பேதுரு கிட்ட சொன்னான், பேதுருவே ஆழத்துல போய் வலைய போடு. he started to work. யோசேப்பிடத்தில் தேவன் சிறைச்சாலையில் பேசுகிறார், he started to work. நீங்க பைபிள்ல பாருங்க, எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் கொடுத்த வாக்குறதுக்கு they were working hard. நீங்க எப்படி இப்போ சொல்லுங்க 2024, how many of you ready? பேஷனட்டா ஒர்க் பண்ணணும் உங்க ப்ராமிசஸ்க்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? பேஷனட்டா வேலை செய்யணும். ஆமென். பேஷனட்னா என்ன? வாஞ்சையா, ஆசையா. சொல்லுங்க ஆசையா. அதே ஆசையா இல்லாத மாதிரி இருக்கு. சொல்லுங்க ஆசையா, விருப்பத்தோட. ஆமென். எத்தனை பேர் இது உண்மையில இதெல்லாம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் டெய்லி விட்டுறதால ஆண்டவரேன், நான் பணத்தினால கிடையாது, உங்களால தான் நிறுவீங்க. பணத்தினால என்ன எவ்வளோ நாள் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? பணத்தினால் ஒருத்தன் உயர்ந்திருக்கிறான்னா அவனுக்கு 2 காரு 2 வீடு அப்புறம் வாடகை பணம் வச்சா ப்ரூவ் ஆயிடுச்சா? வசதியாக இருக்கான். ஆனால் தேவனால் வாழ்கிறவனை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு காசு பணம் அதெல்லாம் தாண்டி இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய பிளெஸிங். அதுதான் வசனம் சொல்லுது, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார், அநேக கண்டு பயப்படுவார்கள். அவ்வளோ பேர் ராஜா தானியேலை பார்த்து பயந்தார். இங்க இவ்வளவு பேர் ராஜா யோசேப்பை பார்த்து பயப்படுறார். இங்க இவ்வளவு பேர் ராஜா மோசேயை பார்த்து பயப்படுறார். அதுதாங்க பிளெஸிங். ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களா? அவங்கள பயந்து எடுத்து வந்து கொட்டிட்டு போவாங்க. நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லா சூப்பரா ப்ரே பண்றீங்க, வருவாங்க, சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா? அதான் சொன்னாங்க, சிலுவையை பற்றின சுவிசேஷம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, மீட்கப்பட்டவர்களுக்கோ அது தேவ பலனா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும். நான் எப்படி சொல்ல, சபை செழித்திருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவலா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் அந்த செழிப்புலாம். இங்க ஒர்க் பண்ணாம அங்க ஒன்றும் வேலை ஆகாது. சம் பீப்பிள் ஒர்க் அவுட் தேர். ஆண்டவங்க மாத்த ஆண்ட இங்க மாறு. ஜபத்துல, விசுவாசத்துல, வேத வாசிப்புல, பரிசுத்தத்துல, உண்மையில, கட்டளைகளை கீழ்ப்படிவதில், அப்புறம் பாருங்க சும்மா நதி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த வருஷம் நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க வேண்டும். ஒரு நல்ல ஆமேன், அல்லாவுடைய ஆமேன். எத்தனை பேரோட தேவன் பேசுகிறார்? என்ன பண்ண போறீங்க? டிக்ளேர். வாயிலிருந்து நல்ல காரியத்தை சொல்லணும். அது கேட்கிறது நிமித்தமாய், லிசன் பண்றது நிமித்தமாய், கீழ்ப்படிதலுடைய நிமித்தமாய், உடன்படிக்கையின் பெட்டியாய் மாறுகிறது நிமித்தமாய் தேவன் செய்கிற. அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த வருஷத்துல ஒர்க் அவுட் பண்ணுங்க, தயவு செய்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க சொல்லிட்டு ரூம்ல வீட்டில் இருக்கிறீங்களா, அந்த 10 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவரே எனக்கு சொன்னாரு, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, அதை நான் நடக்கணும் விடுறதா இல்லை. ஆண்டவர், நான் ஏன்டவரை பணத்துக்கு கஷ்டப்படணும்? அப்படிதான் பேச, நான் ஏன்டவரை கஷ்டப்படணும்? உங்க ஊழியத்தை அப்படி சொல்லி ஜோம் பண்ணுவேன். உங்க ஊழியத்தை சார் நான் ஏன்டவரை கஷ்டப்படணும்? அதான் பாருங்க, என்னுடைய 13 ஆண்டு ஊழிய காரியங்களை ஒரு நாளும் என்னுடைய பலிபீடத்தில் நான் ஒரு நாளும் கர்த்தர் கஷ்டத்தில் விட்டுருக்கிறார், சபை ஒரு தொங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டேன். உள்ளார பல பிரச்சனை இருக்கும், சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஏன் ஆண்டவரை கஷ்டப்படணும்? அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். அந்த கஷ்டமான நிலைமை கூட ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் கைவிட மாட்டேன். உண்மையா சொல்றேன், இந்த 13 ஆண்டுகள் தேவன் ஒரு நாளும் இந்த ஊழியத்தை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய ஊழியனையும் கைவிடவில்லை. அப்போ உங்களை கைவிட்டுருவாரா? விட மாட்டார். அதாங்க ஒர்க் அவுட் பண்ணணும். என் ஆசை, என் சபை ஒரு ஐடென்டிட்டியா மாறணும். இங்கே போறவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆகுறாங்க, ஆசீர்வாதத்திலையும் க்ரோ ஆகுறாங்க, நல்ல ஜீவனை பேசுறாங்க, கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யறாங்க. அதுதான் ஒரு சபை செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆமென். அதை நாம் சபை ஒன்றாக இணைந்து செய்வோம் என்பது என்னுடைய விசுவாசம். எத்தனை பேர் என்னோட கூட சேர்றீங்க, ஒன்னா சேர்றீங்க? ஆமா, இரு கை தட்டினாதான் ஓசை வருமா? இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் சபை வளரும். எது வளர்ச்சி? மேடையில் நிற்பது வளர்ச்சி அல்ல, கிரவுண்டில் பண்றது தான் வளர்ச்சி. ஆமென். என்னை பொறுத்தவரை கிரவுண்ட் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கணும். டெய்லி ஹார்ட் ஒர்க். பாஸ் நீங்கள் காலில் இருந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்க, காலில் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக 2.5 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும். அதுக்கப்புறம் யார் ப்ரேயர் கால்ஸ் என்னென்ன பண்ணணும் எல்லாம் அப்படியே ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருப்போம். கடன்னு பண்ணிட்டு ஐ வில் பி. ஒருவேளை இல்லையா அன்னைக்கு நாள் சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவரே ஏதாவது செய்கிறீங்க, எனக்கு தெரியாது, என்கிட்ட நீங்கள் பேசுறீங்க, என்கிட்ட உட்காடுறீங்க, அவரை போட்டு அவர் அங்கேயே போட்டு இழுன்னு இழுத்துடணும். ஆமேன்னு வரல. நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்கிறேன். இன்டிமேட்டாக மாறணும் ஆண்டவரோட.
ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவர் எந்த டைவர்ஷன்ஸ் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவர். எந்த எண்ணம் எனக்கு வந்தாலும் நீங்கள் முதல்ல வந்துடுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே பாடுறோம்ல. ஆண்டோட கேர்ஃபுல்லாக சொல்கிறேன், ஆண்டவரே என் நினைவுகளை, என்னுடைய யோசனைகளை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய எல்லா ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் இருங்க. நீங்கள் நம்புறீங்க இல்லையோ, டெய்லி காலர் பிடிச்சி தூக்கின்னு ஓட்டிகிட்டே இருக்கிறார். பூனைக்குட்டியை கழுத்து பிடிச்சி தூக்குவாங்க, பார்த்துருக்குறீங்களா? நம்ம அப்படி தான். மாஸ்டர் விட மாட்டார் என்றைக்குமே. ஏன்னா மாஸ்டருக்கும் அந்த பூனைக்குட்டிக்கு ஒரு கனெக்ட் வந்து வச்சுங்களேன். when you have a pet animals in your family, வெளியேருந்து வரவங்களுக்கு அது டாகாக இருக்கும், பூனையாக இருக்கும் இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கவங்க அது டாக்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஜாக்னு ஒரு பேர் இருக்கும். ஆமாம், சில வீட்டில் போனால் நான் பயப்படுவேன், அது பேர் நாயின்னு சொல்கிறதுக்கு பயப்படுவேன். அது பேர் என்னங்கன்னு கேட்பேன், கோச்சுப்பாங்க. அது அவங்க வீட்டில் ஒரு சகோதரனை போல அது மாறிடும். சொல்லுவாங்க கடிக்காத, நமக்குள்ளே பயமாக இருக்கும், ஐயோ கட்சி வச்சது போதும். அது உண்மையாக அதை க்ரோ பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்கலாம், ரொம்ப அது ஃபேமிலியை பார்ப்பாங்க. அது இல்லாதவங்க ரொம்ப அழுவாங்க. ஏன்? அது வீட்டில் நாயாகலை, அது ஒரு சகோதரனாகும், அது ஒரு வீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலியாக மாறுது. அப்போ அந்த மாஸ்டருக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி டேம் பண்ணோம், எப்படி அதை டேப் பண்ணுன்ற. அதே தான் தேவன். நீங்கள் எப்படி ஒரு சின்ன பூனைக்குட்டி, ஒரு சின்ன நாய்க்குட்டி போய் மாஸ்டரை பார்த்து பாலுக்கும் இதுக்கும் ஏங்குவது போல நீங்களும் நானும் அவர் அங்கேயே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கணும். ஆஸ்பா உங்களை விடுறதாவே இல்லை சார். டிக்ளரேஷன் நான் பண்ணுவேன். இந்த வருஷம் மணி ஒரு மேட்ரே எனக்கு கிடையாது. மாதம் பணம் அழுத்தமே 25 தேதி வரைக்கும் வந்துடுது பாஸ்டர். அந்த கடைசி அதனால தான் அப்பாடா அப்படின்னு ப்ரீத் பண்ணுறதுக்குள்ளே 4ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் பிடிங்கிடுறான். நாங்கள் இதுதான் மனுஷனுடைய லைஃப். இதில் எங்கே என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள்? ஏன்? அதான் சொன்னேன், பணத்தினால்தான் வாழ்கிறோன்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பணம் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் மேட்ரே இல்லை, கிருபையில் வாழ்கிறேன்னு சொல்லி பாருங்கள். கிருபை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? How many of you going to declare this? I speak supernatural funds will be released for you. Salaries will be credited for you. இந்த வருஷம் you will overflow in blessings. Amen. சொல்லுங்க declare. Hallelujah.